அனைவருக்கும் அன்பு வணக்கம். எண்கள் வரிசையில் 3 என்கிற எண்ணும் சிறந்த முறையில் வள்ளுவரால் கையாளப்பட்டுள்ளது. எந்தெந்த 3 தேவை என்பதை உகந்த இடத்தில் அவர் சொல்லுகிற விதத்திலேயே அந்த தேவையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். 3 இந்த 3 என்பது முக்கியமான ஒரு எண். திருவள்ளுவரே இன்றியமையாத 3 என்று அவர் சொல்லுவார். எதெல்லாம் நமக்கு தேவை? இந்த 3 எப்படி 1, 2 என்று சொன்னாரோ அதை போல 3. இந்த 3 எவை எந்தெந்த இடத்துல அந்தந்த 3க்கான சிறப்பு என்ன, ஏன் இவை தேவை என்பன போன்ற பொருள் அதில் உள்ளே பொதிந்து இதை நமக்கு விளக்குகிறார். இப்போது மனசு அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்றாலும் அந்த மனதை நாம் எப்படி கட்டுப்படுத்துகிறோம், அது எந்த வழியில் அந்த மனத்தை நாம் செலுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் அல்லது வீழும். நம்முடைய மனசு, இந்த மனசை வச்சு தான் நம்மளுடைய நடத்தையே அமைகிறது. நம்முடைய உணர்வுகள் வெளிப்படுவதும் இந்த மனசினால தான். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி என்பார் இந்த மனசு. மனம் தூய்மை செய்வினை தூய்மை என்று சொல்கிற போது மனசு தூய்மையாக இருந்தால்தான் நடத்தையும் அதன்படி வெளிப்படும். இது வள்ளுவருடைய கருத்து. சில பேர் துறவிகளாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இல்லறம் அல்லது துறவரம், இந்த 2 வாழ்க்கையில் தான் மனிதன் இயங்க முடியும். மற்ற விலங்குகள் போல் வாழ்வது என்பது மனிதனுக்கு இயலாத ஒன்று. அந்த நடத்தை வேண்டுமானால் விலங்கு போல இருக்கலாமே தவிர மனிதன் ஒன்று இல்லறத்திலே வாழ வேண்டும் அல்லது துறவரம் மேற்கொள்ள வேண்டும். இல்லறத்தில் வாழ்பவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அவர் சில விதிகளை சொல்லியிருக்கிறார். அதன்படி வாழ்ந்தாலும் நமக்கு வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும். அது இல்லறத்தானுக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கின்ற தன்மையை கூட பெற்றுத்தரும் இல்லற வாழ்க்கையில் வாழ வேண்டிய அந்த ஒழுக்க நெறியின்படி வாழ்ந்தால். துறவிகள் என்று சொன்னால் துறவிகளுடைய நோக்கமும் வீடு பேறு அடைதல்தான். வீடு பேரை அடைவதற்கு அந்த துறவரத்தை மேற்கொண்டவர்களும் சில உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்தாக வேண்டும். தோற்றத்திலே துறவி போல் இருந்து தகாத செய்களை செய்பவர்களாக இருந்தால் மோட்சம் கிடைப்பது என்பது இயலாது. அந்த தகாத செயல் செய்யாதிருக்க வேண்டும் என்றால் மனத்தையும் பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். மனிதனை அழிக்கின்ற குணங்கள், மனிதனுக்கு கேட்டினை உருவாக்கக்கூடிய குணங்கள் என்றெல்லாம் வள்ளுவர் சில இடங்களிலே சொல்லி செல்வார். அதுபோல 3 இன்றியமையாத குணங்கள் மனிதன் தன்னிடமிருந்து நீக்க வேண்டும். மனிதனுடைய மனத்திலே இந்த 3 இருக்குமானால் அவனுக்கு மோட்சம் என்பது இல்லாமலே போய்விடும். மேலுலகிலும் அவனுக்கு புகழ் இல்லை, இந்த உலகத்திலும் கூட இந்த உலகத்திலும் அவன் புகழ் இல்லாதவனாகவே போவான். பழியை அவன் சுமந்து செல்ல வேண்டியவனாக இருப்பான். அதில் 3 அவர் சொல்வது காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்வார். காமம் என்பதற்கு விருப்பம்னு பொருள். இந்த இடத்துல நம்ம ஆசை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆசை தான் மனிதனுக்கு மிகப்பெரிய கேட்டினை உருவாக்கி தரும். எல்லா விதமான கேடும் எதனால் சேரும்னா அதனுடைய வேர் மூலம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் ஆசை. ஆசையருமின் என்பார் பெரியோர்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பார் புத்தர். அதனால் இந்த காமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசை என்கிற ஒரு குணம் இருந்தால் துறவரத்திலே வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலையை அது உண்டு பண்ணிவிடும்.
துறவறம் என்று சொன்னால் முதல் பற்றை விளக்க வேண்டும், ஆசையை துறக்க வேண்டும். துறவு என்பதே ஆசையை துறத்தல் தான். பற்று அற்றான் பற்றினை என்பார் வேறொரு இடத்துல. நம்ம பற்றே இல்லாதவனாகி உயர்ந்த குணமுடைய இறைவனைத்தான் நம்ம அணையணும். பற்றிக்கொள், அப்படியே பிடிச்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்வார். இந்த பற்று எதையாவது பிடிச்சிட்ருக்கோம். எதனால் பிடிச்சி வச்சுருக்கிறோன்னா ஒரு ஆசையினால தான். சிலருக்கு பொருளின் மீது ஆசை அதிகம், சிலருக்கு தாங்கள் உடுத்துகிற உடையின் மீது ஆசை அதிகம், சிலருக்கு அவர்கள் அணிந்து கொள்கின்ற அணிகலன்கள் மீது பெருத்த நாட்டம், அன்பு உண்டு. அதனால் பெரிய பெரிய வீடுகளை கட்டிக்கொள்கிறார்கள், பெரும் பெரும் ஆபரணங்களை அவர்கள் சேர்த்து கொள்கிறார்கள். இன்னும் என்னென்ன உண்டோ அது எல்லாமே ஆசை தான். உண்ணுகின்ற உணவிலே கூட ஆசையை துரத்தல் என்பது அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. அதனால தான் வள்ளுவர் முதலிலேயே சொல்கிறார், காமம், அந்த விருப்பத்தை முதல்ல விட்டுடணும். விருப்பம் கூட கூட துறவர நிலையை அடைய முடியாது. துறவர நிலையை அடைய முடியலன்னா மோட்சத்தை அடைவது என்பது துறவிகளுக்கு இயலாத ஒன்றாக போயிடும். அதனால் அடிப்படையிலேயே காமத்தை முதலில் சொல்கிறார். அதற்கடுத்ததாக வெகுளி, ஆசை அடைய முடியலன்னா வெகுளி அப்படிங்கிற உணர்வும் தோன்றிவிடும். கோபம், 8 சுவைகளில் ஒன்று வெகுளி என்று சொல்வார்கள். மனிதன் நடந்து கொள்கின்ற அவனுடைய தீய நடத்தைக்கு காரணமாகவும் வெகுளி அமைவும். அதனால் வெகுளி என்பது கடும் கோபம்னு அர்த்தம். அன்பை போதிக்க வேண்டிய அந்த துறவு நிலையிலிருந்து கோபத்தை ஒரு ஆயுதமாக கொள்கின்ற ஒரு நிலை போனால் அதனால் பெரும் தீங்கைத்தான் விளைவிக்க வேண்டியிருக்கும். அந்த செயல் பெரும் தீமையில் கொண்டு போய் தள்ளிடும். அதனால் கோபம் கொள்வதை துறவிகள் விட்டுவிட வேண்டும். ஏன்னா மெய் உணர்தல், கடவுளை அந்த மெய்யின் தன்மையை உணர்தல் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் காமத்தை முதலில் விட வேண்டும். அதற்கு பிறகு வெகுளின்னு சொல்லக்கூடிய கோபம். மூன்றாவது சொல்லக்கூடியது மயக்கம், தவறாக புரிந்து கொள்ளுதல். அறிவின் திரிபு தான் இந்த மயக்கம். இதுவும் மனிதனுக்கு கேடானது, குறிப்பாக துறவிகளுக்கு கேடானது. அவர்கள் மெய்யை உணர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மூன்றையும் விட வேண்டும். யார் விட வேண்டும் என்றால் முக்கியமாக துறவிகள். அதனால் வள்ளுவர் சொல்வார், காமம், 2வது வெகுளி, மயக்கம், இம்மூன்ற நாமம் கெடும் நோய். இந்த மூன்றும் கெட்டுடுச்சுன்னா பிறவி அப்படின்னு தொடர்ந்து வருகின்ற இந்த சுழற்சி அது ஒரு நோய். பிறந்தோம், இறக்கிறோம் என்றால் மீண்டும் பிறப்போம், பிறகு மீண்டும் இறப்போம், அதன் பிறகு மீண்டும் பிறப்போம். இப்படி பிறவிங்கிறது ஒரு பெரிய சுழற்சியாக இறந்தும் பிறந்துமாக தொடர்ந்து அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நோய் மாதிரி, தீராத நோயாக இருக்கிறது. அந்த தீராத அந்த நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்றையும் முதல்ல விட்டுடுங்க அப்படின்றாரு. காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்ற நாமம், அது பேர் கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரி அது அழியணும். கெடும் நோய். நாமம் என்பதற்கு அச்சம் என்ற ஒரு பொருள் இருக்குது. இந்த மூன்றுமே இந்த நோயை தீர்ப்பதற்கு பெரும் தடைக்கல்லாக இருக்கக்கூடியது இந்த மூன்று தான். அதனால் இந்த மூன்று அப்படின்னு சொல்லுது துறவரத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக இந்த மெய்மையாக விளங்குகின்ற அதை மெய்யை உணர்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மூன்றையும் விட்டால்தான் மெய்யை உணர்வதற்கு நாம் தகுதி பெறுகிறோம். ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு போகணும். அதை முதல் படியை மெய்யை உணர்தல், அந்த மெய்யை உணர்தலுக்கு இந்த மூன்றும். அரசனுக்கும் 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத 3ஐ சொல்வார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை. இந்த 3ம் அரசனுக்கு தேவை. செய்ய வேண்டிய பணியை காலம் நீட்டித்து செய்து கொண்டே போனால் அரசாட்சியை செய்ய இயலாது. எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத உணர்ந்து அரசன் அந்தந்த வேலையை அந்தந்த வகையில் அப்படியே சரியாக செய்வது தான் அரசாட்சியுடைய இலக்கணம். அதனால் அரசன் காரியத்தை அவன் செய்ய வேண்டிய செயலை தள்ளி போடக்கூடாது. எதிரி படையெடுத்து வருகிறான் என்று சொன்னால் அப்போது இன்னும் கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம், இன்னும் வரட்டும், இன்னொரு அரண்மனை கோட்டையின் வாசல் வரைக்கும் வரட்டும், அது வரைக்கும் காத்திருக்கலாம் என்றெல்லாம் இருக்க முடியாது. அதற்கான ஏற்பாடுகளை அவன் முன்னாடியே செய்ய தொடங்கிடணும்.
அது விரைந்து செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன உண்டோ அது மட்டும் இல்லை, நீதியை வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மிக வேகமாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் காலம் தாழ்த்தி செய்யாது இருக்கின்ற நிலைக்கு தூங்காமை. அது இரண்டாவது கல்வி. குறிப்பாக அரசன் எல்லா விதமான கல்வியையும் அவன் கற்பது அவசியம் என்றாலும் குறைந்தபட்சம் அவன் நீதி நூல்களையாவது முறையாக கற்று இருக்க வேண்டும். அவனிடம் வருகின்ற வழக்குகளை, அவனிடம் வருகின்ற சில சிக்கல்களை, அவன் செய்ய வேண்டிய அந்த ராஜ்ய தந்திரங்களை எல்லாம், சூழ்ச்சிகளை எல்லாம் அவன் அவன் படித்த அந்த கல்விதான் அவனுக்கு துணை புரியும். இயற்கை அறிவு ஒருபுறம் இருந்தால், இயற்கை அறிவு ரொம்ப ரொம்ப அடிப்படை, அதையும் தாண்டி கற்று அறிதல் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதனால் கல்வியை கற்பதும் அரசனுடைய கடமை. இறைமாட்சி அப்படின்னு அதிகாரம் பொருட்பாலில் தொடங்கும். அரசனுக்கான தகுதி பாட்டை சொல்கின்ற முதல் அதிகாரம் அங்கே இருந்தாலும் பொருட்பாலில், அதற்கு அடுத்த அதிகாரமே கல்வியைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துவார். அரசனுக்கு கல்வி, மக்களுக்கும் கல்வி. அரசனும் கற்றவனாக இருக்க வேண்டும், மக்களும் கற்றவர்களாக இருக்க வேண்டும். அரசன் கற்கின்ற போது அரசனும் அவன் நாட்டிலே வாழ்கின்ற குடி மக்களும் கல்வியை நோக்கி செல்லுவார்கள். அதனால் தூங்காமை கல்வி. துணிவு உடைமை, துணிவோடு அவன் செயல்பட வேண்டும். துணிவில்லாத ஒரு அரசன் இருப்பானேயானால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்று எண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக தாழ்ந்த நிலையில் அந்த நாடு அலையும். ஒன்று உள்நாட்டு மக்களாலேயே அந்த தாழ்ச்சியை அடைந்துவிடும், அல்லது பகைவர்களால் அந்த நாடு தாழ்ச்சி அடையும். துணிவோடு சில முடிவுகளை அவன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழல், அந்த துணிவு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. நீண்ட நாள் அந்த நிலத்தை ஆள வேண்டும் என்று எண்ணுகின்றவன் இந்த மூன்றும் அவனை விட்டு நீங்கக்கூடாது. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இது அரசனுக்கு சொன்னது. அதற்கடுத்தது வேறொரு மூன்றை பற்றி அவர் சொல்கிறார். அந்த இடத்துல குறிப்பாக அது தூது அப்படிங்கிற அதிகாரத்தில், தூதுக்கு போகிறவன் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டும். அரசன் என்ன சொல்கிறானோ அதை சரியாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும். அரசன் ஒன்று சொல்லியிருப்பார், அதை தவறாக புரிந்து கொண்டு சரியாக இருப்பதாக நினைத்து தவறாக சொன்னால் கூட அது பெரும் கேடாய் முடியும். அதனால் அரசன் சொல்வதை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு ஆராய்ந்த அறிவுடையவனாக அவன் இருந்து அந்த மெய்மையை அவன் சொல்ல வேண்டும். அதை சொல்லும்போது மூன்று விஷயங்கள் தூது உரைப்பவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்று சொல்வார். அறிவு ஒன்று, இரண்டாவது உருனா தோற்றம், உருவம். அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி. சாதாரண கல்வியாக இல்லாமல் அந்த கல்வி குறித்து பலமுறை சிந்தித்து ஆராய்ந்து தெளிவு பெற்ற அறிவாக அது இருக்க வேண்டும். இந்த மூன்றும் தூது உரைப்பவனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய குணங்கள். அது இல்லைன்னா அவன் தூதனாக போகாமல் இருக்கலாம். தூது போகணும், அரசனுடைய எண்ணத்தை இவன் நிறைவேற்றுவனாக இருக்க வேண்டும். இவன் அந்த நிறைவேற்றுவதற்கு சில தகுதிகள் அவனுக்கு அடிப்படையிலாக வைத்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று அன்பு. அன்புங்கிற ஒரு குணம் இருக்கணும். அதிகமாக வெகுளி, கோபப்படக்கூடியவனாக இருந்தால் அவன் போய் ஒரு நல்ல தூதுவனாக போய் இருக்க முடியாது. எதிர்நாடாக இருக்கலாம், அது நமக்கும் அவர்களும் ஒவ்வாத குணம் உடைக்கணும். அது அன்பினாலே வெல்ல முடியுமான்னு பார்த்து தான் இவனும் இருக்கணும். அன்பு உடையவனாக இருக்கணும். அன்பு அடிப்படையில் தூது உரைப்பவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். உருனா தோற்றம். இவன் தூது போகிற போது இவனை இந்த தூதை எதிர்கொள்பவர், அந்த தூதுக்கு செல்றார். ஒரு தூதுவன் ஒரு நாட்டிற்கு போகிறான்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக அவனுடைய அமைச்சர்லேருந்து அரசன் வரைக்கும் இவனை மதிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த தூதுவன் கொண்டு இருக்க வேண்டும். சில பேருடைய தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் அவர் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு. அப்போ அந்த தோற்றத்தை சரியான முறையில் வச்சுக்கணும். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்களே, அதுபோல் தன்னுடைய உருவம் பலரால் மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும்.
அவரை பார்த்தாலே ஒரு பெரும் கொலைகாரன் போலவும் கொள்ளைக்காரன் போலவும் அயோக்கியத்தனம் பலவற்றை செய்பவர் போலவும் அந்த தோற்றம் இருந்ததுன்னா இவன் போய் எப்படி அங்கே தூது செய்ய முடியும்? தூதுவனுக்கான ஆடை தான் இங்கே கட்டுப்படுத்துது இல்லை, அவனுடைய உருவத் தோற்றம் கூட அமைதி உடையவனாக அறிவு உடையவனாக இருக்கும்படியாக பலரும் மதிக்கத்தக்க அளவில் அந்த உருவை அவன் கொண்டிருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த உரு உண்டு. நாம் திரைப்படங்கள் பார்க்கிற போது கூட காட்சி அமைக்கிற போது வெறும் எதிர்நிலை பாத்திரமாக இருக்கிற ஒரு பெரிய கொலைகாரன் காட்ட வேண்டும் என்றால் அதற்கேற்றாபடி தான் தோற்றம் வைத்திருப்பார்கள். ஆசிரியர் என்றால் அதற்கேற்ற மாதிரி தோற்றம் இருக்கும். வழக்கறிஞர் அப்படின்னா அதற்கேற்றாப்போல தோற்றம், மருத்துவர்னா அதற்கேற்றார் போல, அரசனாக இருப்பவன் அதற்கேற்ற ஒரு பொலிவோடு தான் இருப்பார்கள். அது இப்படி இருந்தால்தானே ஒரு மதிக்கத்தக்கதாக மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் என்பதை இன்றைக்கு கூட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தோற்றத்தையும் முறைப்படுத்தி வைத்துக்கொள்ளும், முறையாக அழகாக வைத்து கொள்ள வேண்டும். அங்கே உருவு பிறர் மதிக்கத்தக்க அளவில் இருக்க வேண்டும் என்பதனால்தான் அன்புக்கு அடுத்ததாக உருவை சொல்கிறார். அதற்கடுத்ததாக சொல்வது அவர் ஆராய்ந்த அறிவு, ஆராய்ந்த கல்வி. இந்த கல்வியை சிறப்பாக கற்றிருக்கணும், அதில் அவன் ஆராய்ந்து தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணும். அப்போது இப்படி இருந்தால் அரசன் சொல்லுகின்ற அந்த தூதுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இவன் மனசில் அசை போட்டு அதில் ஒரு தெளிவை அவன் மனசுக்குள்ளேயே வரைந்து கொள்ள முடியும். தெளிவாக அவன் எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அது ஆராய்ந்த அறிவு இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? சொன்னதை சொல்லுகின்ற கிளிப்பிள்ளை போல இருந்தால் தூதுவன் எப்படி அந்த தூது வேலையை ஒழுங்காக செய்ய முடியும்? சமாதானத்துக்கு போகிற தூதாக இருந்து சண்டையை வலித்து கொண்டு வருகின்ற நிலையை அந்த தூதுவன் உண்டாக்கிவிட்டால் அது உண்மையான தூதனான அந்த தூதுக்குரிய கடமையை அவன் செய்யலைன்னு ஆகிடும். அதனால் அன்போடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய உருவத்தை சிறப்பாக மதிக்கத்தக்கதாக வைத்து கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆராய்ந்த கல்வியை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் தூதுவன் அரசன் சொல்லுகின்ற அந்த செய்தியை முறையாக எடுத்து சொல்ல முடியும். அரசன் இவன் சொல்லுகின்ற அந்த சொல் எதிரியாக இருந்தாலும் கேட்கிற நிலையை உண்டு பண்ண முடியும். அதனால் அன்பு, அறிவு, ஆராய்ந்த கல்வி, இந்த ஆராய்ந்த கல்வி இருந்தால்தான் என்ன வரும் அப்படின்னா அவன் சிறப்பாக எடுத்து சொல்ல முடியும். அதனால தான் அது சொல்வன்மை என்பார். இந்த ஆராய்ந்த கல்வியினால் பெறக்கூடியது சொல்வன்மை. பேச தெரியாதவன்கிட்ட தூத சொல்லி என்ன பயன்? அது பயனில்லை. அரசன் ஒரு தூதுக்கு போகிறாரு, ஒரு தூதுவன் அங்கே இருக்கக்கூடிய அரசன் எதையாவது சொல்லுவான். தான் தூதுவனாக வந்திருக்கிற போது அந்த தூதுக்கு மாறாக அரசன் சில நேரங்களில் நடந்து கொள்வான், சில சொற்களை சொல்வான். அப்போதெல்லாம் இவன் சமயோசிதமாக அதை எடுத்து சமாளித்து தன்னுடைய அரசனுடைய எண்ணத்தை எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த அரசன் ஏற்கும்படியாக செய்ய வேண்டும். அதுக்கு தான் ஆராய்ந்த கல்வியினால் பெறுகின்ற சொல் வன்மை. இந்த மூன்றும் சொல்கிறார். எந்த மூன்றும் தேவைன்னா அன்பு தேவை, உரு தேவை, ஆராய்ந்த சொல் வன்மை தேவை. இது தூது உரைப்பானுக்கு இன்றியமையாத மூன்று. இந்த மூன்று அவனுக்கு இன்றியமையாதது, இம்பார்ட்டன்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, இதை தவிர்க்கவே முடியாது, தவிர்க்க இயலாத மூன்று. இந்த மூன்று குணம் தான் இருக்கணும். தூதுவனாக இருப்பதற்கு ஒரு விண்ணப்ப படிவம் எழுதினாக்க எந்த மூன்றும் அவனுக்கு அடிப்படை தகுதியாக இருக்கணும்னா அன்பு இருக்கணும். இதெல்லாம் கொண்டு இருக்கணும் அவன், அன்பு. அதற்கடுத்தது அவனுக்கு அறிவு இருக்கணும், நல்ல தோற்றம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அடிப்படை அவனுக்கு வேண்டியது. இதில் அன்பு, அதற்கடுத்தது அறிவு, அதற்கடுத்தது ஆராய்ந்த சொல்வன்மை. இந்த மூன்றும் தூது உரைப்பவனுக்கு இன்றியமையாத மூன்று. இதோடு சேர்த்து இன்னொரு மூன்றுன்னு சொல்கிறாரு. அதற்கு அடுத்த குரல்லையே அவர் 2 குரல் கழிச்சு அவர் சொல்கிறாரு,
அறிவு இருக்கணும், உரு இருக்கணும், ஆராய்ந்த கல்வி. இந்த மூன்றும் மொத்தத்தில் 6 ஆயிடுது அவருக்கு. இந்த 3 தேவை, இந்த 3 தேவைன்னு சொன்னார். முதல்ல இருக்கக்கூடியது எல்லாமே அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை. அதற்கு அடுத்தது வேற சொல்கிறாரு. அறிவு சொல்கிறாரு, உருவை சொல்கிறாரு, சொல்வன்மையை சொல்கிறாரு, கல்வியை சொல்கிறாரு. இதெல்லாம் இருந்தால் அவன் தூது போவதற்கு தகுதி உடையவனாக இருப்பான். இந்த 3 விஷயங்களையும் தூது உரைப்பவனுக்கு தேவைன்னு சொல்கிறார். இதோட இன்னொரு 3ஐயும் சொல்வார். தூய்மை உடையவனாக அவன் இருக்க வேண்டும். உள்ள தூய்மையும் சரி, புற தூய்மையும் சரி. ஒரு வஞ்சகனாக இருந்தால் அவனால் நல்ல தூதுவனாக விளங்க முடியாது. அதனால் தூய்மை உடையவனாக அவன் இருக்க வேண்டும். தூய்மை. அதற்கடுத்து துணைமை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். இந்த தூய்மையோடு சேர்ந்தது அவனுக்கு இருக்கின்ற இன்னொரு குணம். எதிரியாக இருந்தாலும் அந்த அரசன் கூட இவனுக்கு நட்பாக ஆக்கிக்கொள்கின்ற அளவுக்கு இவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். துணைமை கொண்டவனாக இருக்க வேண்டும். நல்ல அமைச்சர்கள் இவனுக்கு துணை வருபவர்களாக இருக்க வேண்டும். அதற்கடுத்தது துணிவு உடைமை. துணிவு இருக்கணும். அரசன்கிட்ட, எதிரி அரசன்கிட்ட போய் பேச போகிறான்னா, இன்னொருத்தட்ட போய் சொல்ல போகிறான்னா, அது துணிச்சல் மிகுந்ததாக அவனுடைய குணம் இருந்து அதை சொல்பவனாக இருக்கணும். அஞ்சக்கூடாது. அஞ்சு போய் நின்னானாக்கா எங்கே போய் அவன் சொல்ல முடியும்? கெஞ்சித்தான் வெளியே வர வேண்டியிருக்கும். அச்சம் இல்லாதவனாக இருக்கணும். துணிவுடைமை. இந்த 3ம் அவர் சொல்கிறாரு. தூய்மை இருக்கணும், துணைமை இருக்கணும், துணி உடைமையாக இருக்கணும். இந்த 3ம் இருந்தால் அதோடு மட்டுமில்லை, உண்மையை சொல்பவனாக இருக்க வேண்டும். வாய்மை. இந்த 3 விஷயங்களை தூது உரைப்பவனுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை என்ற 3 இருக்கணும். அதை போல் அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வியும் இருக்கணும். அதை போல் துணிவு இருக்கணும், தூய்மை இருக்கணும், துணைமை இருக்கணும். இந்த 3ம் இந்த தூது உரைப்பவனுக்கு இந்த 3 விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறார். வேறொரு இடத்துல மருந்து அப்படின்னு அந்த அதிகாரத்தில் நோயை கண்டறிகின்ற முறையை அவர் சொல்கிறார். இந்த நோயை எல்லாருக்குமே நோய் வரும். இந்த நோயை அந்த காலத்தில் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? இன்றைக்கெல்லாம் இந்த ஸ்டெத்தஸ்கோப்புன்னு சொல்லக்கூடியதை வச்சு தொட்டு பார்க்குறாங்க. இன்னும் சில மருத்துவர்கள் நாடியும் பார்ப்பார்கள். இந்த நாடியின் துடிப்பை வைத்து இந்த நோயை அறியலாம். அது நோய் இருக்கிறதா எது போலன்றதை மருத்துவர் அதற்கான கல்வியை கற்றிருப்பார். நம்ம தமிழ் மருத்துவத்திலையும் சரி, இந்திய மருத்துவத்திலையும் சரி, இந்த நாடி பார்த்தல் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு எதனால் அதிகமாக துன்பப்படும்னாக்க, வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய இந்த 3இன் மிகுதிப்படுதலோ அல்லது குறைவுபடுவதலோ நமக்கு நோய் உண்டாகும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பார். இந்த வாதம், பித்தம், கபம், இந்த 3ஐ பற்றியும் வள்ளுவர் சொல்கிறார். மிகினும், வாதம் மிகுந்தாலும் சரி, கபம் அது மிகுந்தாலும் சரி, இந்த வாதம், பித்தம், இந்த பித்தம் இருக்க அது மிகுந்தாலும் சரி நோய் உண்டாகும். சரி, மிகுந்தாதான நோய் உண்டாகும். குறைந்தாலும் உண்டாகும். மிகவும் கூடாது, குறையும் கூடாது. சமநிலையில் வாதம், பித்தம், கபம். சில தமிழ் மருத்துவ நூல்கள் சொல்கின்றன, இடக்கையில் இந்த நாடி பார்க்கிற போது வாதம் கூடியிருக்கிறதா, கபம் கூடியிருக்கிறதா அல்லது பித்தம் கூடியிருக்கிறதான்னு சரி பார்ப்பாங்க. வாதம், பித்தம், கபம், இந்த 3ஐ வைத்து கொண்டு இவருக்கு எந்த நோய் வந்திருக்கும், வாதத்தால் வருகின்ற நோய்கள் இவை, பித்தத்தால் வருகின்றவை இவை, கபத்தால் வருகின்றவை இவை என்பதை உணர்ந்திருப்பார்கள் படித்தவர்கள். அதை வைத்து அதற்கேற்ப மருந்து தருவார்கள். அதே போல் ஒரு கையில் மட்டும் பார்க்காம இன்னொரு கையிலையும் பார்ப்பாங்க. இடக்கையில் வாதம் கூடியிருந்தால் எது போல நோய், வலது கையில் வாதம் கூடியிருந்தால் எப்படி, அதே போல தான் பித்தத்துக்கும் கபத்துக்கும் 2 கையில் இருக்கக்கூடிய நாடியை, அதோடைய ஓட்டத்தை வைத்து, அதோட துடிப்பை வைத்து நோயை கண்டறிந்த ஒரு முறை உண்டு. மருத்துவர் யாராக இருந்தாலும் இந்த 3ஐயும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பார் வள்ளுவர். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. வழினாக்க வாதம், அதிலேருந்து சொல்லக்கூடிய 3 அப்படிங்கிறாரு. அதனால் வழி அப்படின்னு சொல்லக்கூடியது வாதம், பித்தம், கபம்.
இந்த மூன்றும் தான் நோய் இந்த மூன்றும் மிகுந்தாலும் நோய், குறைந்தாலும் நோய். அந்த இடத்துல வழி முதலாக எண்ணிய மூன்றுங்கிறாரு, வழியை மட்டும் சொல்லிட்டார். மீதி 2 மருத்துவர் சொல்லுகின்ற பித்தமும் கபத்தையும் நாம் அது புரிந்து கொள்ளலாம். அதற்கடுத்தது குடிமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய குடும்பம் தான் அது குடிமை. இது அந்த குடிமை பண்புகள் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பண்பை நாம் பெற்று வருகிறோம், பார்த்து வருகிறோம். அதை நாம் அப்படியே ஏற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது தான் உயிரை விட மேலானது என்பார் வள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். அதனால் அந்த ஒழுக்கம் உயிரை விட அதிகமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆக இந்த ஒழுக்கம் இருக்குது. அதற்கடுத்ததாக வாய்மை, பேசுகிற பேச்சு. நல்லா ஒழுங்காக நடந்துக்கிறவன், ஒழுக்கத்தோடு இருப்பவன்ட்டையும் நல்ல வாய்மையைத்தான், உண்மையைத்தான் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த வாய்மையை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒழுக்கமும் வாய்மையும் நான்னா வெக்கம், எதுக்குன்னா பழி பாவங்களை கண்டு அஞ்சுதல். இது செஞ்சால் இது போல் பழி வரும், அதை செஞ்சிட்டா அப்படிப்பட்ட கெட்டது நடக்கும். இதுபோல் பழிக்கும் பாவத்துக்கும் அஞ்சி நடக்கிற ஒன்று தான் நாணம். ஆக ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். இந்த மூன்றையும் ஒரு காலத்திலிருந்து வழுவி விட மாட்டார்கள். இந்த மூன்றையும் விட்டுட மாட்டாங்க. இதிலேருந்து பிறழ்ந்து நடந்து விட வேண்டும் என்று எண்ணாதவர்களாக இருப்பார்கள். நல்ல குடியிலே பிறந்தவர்கள். நல்ல குடியில் பிறந்தவர்களும் இந்த மூன்றும் ஒழுங்காக இருக்கும். என்னென்ன இருக்கும்? ஒழுக்கம் இருக்கும், வாய்மை இருக்கும், பழிபாவங்களை கண்டுகின்ற அஞ்சுகின்ற ஒரு குணமும் இருக்கும் என்கிறார் அவர். காமத்துப்பாலில் இன்னொரு இடத்துல சுவையாக வேறொரு 3ஐ சொல்வார். ஒருத்தன் தன்னுடைய காதலியை பார்க்குறான். முதல் பார்வையிலேயே அவனுக்கு காதல் உண்டாகி விடுகிறது. அவள் விரும்புகிறாள் என்பதை கூட அவளுடைய கண் பார்வையிலிருந்து தான் இவன் உணர்ந்து கொள்கிறான். அவளுடைய பார்வை இவன் இதயத்தை துளைக்கிறது. ஒரு பெரிய அம்பு எடுத்து அடித்தது போல இவன் இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கண் பார்வை இருக்க, அவளுடைய அந்த பார்வையே இவனை கொல்வது போல இருக்கிறது. கொல்லும் பார்வை உடையவளாக அவள் இருப்பதாக இவன் உணர்கிறான். நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை உண்டு. கொல்லுகின்ற தொழிலை செய்வதற்கு ஓர் இறைவன் இருக்கிறான். யாருன்னா யமன். அவனை இறைத்தன்மையோடு வைத்து எண்ணுவோம். நமக்கு நம்பிக்கை. வானுலகத்தில் யமலோகம் என்று உண்டு. அந்த மனிதன் மற்ற உயிரினங்கள் எல்லாவற்றின் இறப்பிற்கும் காரணம் அந்த இறைவனே. அவன் எந்த காலத்திலே அந்த உயிரை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவன் எண்ணுகிறானோ அந்த காலத்திலே தான் உயிரும் போகும். அவன் காலத்தை வகுத்து அவன் செய்வதனால் அவனுக்கு காலன் என்ற ஒரு பெயரும் உண்டு. உயிர் வேறு உடல் வேறு என்று கூறுபடுத்துவதனால் அவனுக்கு கூற்றுவன் என்றும் பெயர். யமனுக்கு இப்படியெல்லாம் பெயர் இருக்குது. வள்ளுவர் சொல்கிறாரு, அவளுடைய பார்வை என்னை கொல்லுதே. ஒருவேளை அது கண்ணு இல்லை, உண்மையிலேயே அது கூற்றுவன் தான் இந்த உருவத்திலே வந்திருக்கிறானோ என்றதுனால அவளுடைய கண்ணை பற்றி சொல்லும்போது கூற்றமோ. கொஞ்சம் உற்று பார்த்தான், இல்லை, அவளுடைய கண்கள் தன்னுடைய காதலை சொல்வது போலத்தான் இருக்கிறது. உண்மையில் அது கண்தானோ, மனித கண்தானோ, அதனால் கூற்றோ கண்ணோ. கொஞ்சம் யாராவது பார்த்து விட போகிறாங்களேன்னு ஒரு மருட்சி வேற கண்ணில் இருக்கும், ஒரு புதியவர் வேற. அதனால் அவளுடைய கண் கொஞ்சம் மருண்ட பார்வையாக இருப்பதனால அந்த கண் மானின் கண் போல இருக்கிறது. அதனால் அது பிணையோ என்கிறான். இந்த 3 விதமான அந்த விஷயங்களை இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அவளுடைய பார்வை இருக்கிறதே, ஒரு மருட்சி தெரிகிறது, அதனால் மான்தானோ, இல்லை உண்மையிலேயே கண்தானோ, அல்லது என் உயிரை அது பறித்து செல்கிறதே அதனால் அது கூற்றோ, ஆனால் கூற்றமோ கண்ணோ பிணையோ என்று இந்த 3 விஷயங்களை சொல்கிறார். கூற்றமோ கண்ணோ பிணையோ. மடவரல் நோக்கம், அவளுடைய இந்த இளமை பொருந்திய அந்த பெண்ணுடைய பார்வை இருக்கிறதே இந்த 3ஐயும் கொண்டு இருக்கிறது. கண்ணாகவும் தெரிகிறது,
என் உயிரை பறிப்பதனால் கூற்றாகவும் தெரிகிறது. மருண்ட கண்ணாக இருப்பதால் மான் போல அந்த கண் தோற்றம் எனக்கு தருகிறது. இந்த மூன்றும் அவளுடைய பார்வையிலிருந்து, அந்த இளைய மங்கையின் பார்வையிலிருந்து நான் பெறுகிறேன் என்கிறார் வள்ளுவர். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து என்று காமத்துப்பாலில் சொல்கிறார். 3 என்று சொல்கின்ற 8 இடங்களிலே அவர் கையாண்டிருக்கிறார். இந்த 8லும் அந்த 3 என்ன அப்படின்னு சொல்கிறாரு. மெய்யை உணர்தலுக்கு துறவிகளுக்கு மெய்மையை உணர வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் காமத்தை விட வேண்டும், கோபத்தை விட வேண்டும். ரெண்டும் மிகப்பெரிய துன்பம் தரக்கூடியது. அறிவு மயக்கம், அறிவு திரிதல், காமம் வெகுளி மயக்கம், இம்மூன்று நாமம் கெடும் பிறவி என்று சொல்லக்கூடிய நோய் என்பது அவரது. அரசன் செய்ய வேண்டும் காரியத்தை உடனே செய்ய வேண்டும் என்பதனால் தூங்காமை, படித்தவனாக இருக்க வேண்டும், கல்வி, துணிவுடையவனாக இருக்க வேண்டும். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு தேவை என்று அரசனுக்கு அங்கே சொல்கிறார். தூது உரைப்பவருக்கு 3 குணங்களாக அவர் வகுத்து உரைக்கிறார். ஒரு 3 சொல்லும்போது அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், ஆராய்ந்த சொல்வன்மை இருக்கணுங்கிறாரு. இன்னொரு இடத்த சொல்லும்போது அறிவு, ஒரு ஆராய்ந்த கல்வி இது இருக்கணுன்றாரு. இந்த அறிவு என்பது இயற்கை அறிவு இருக்குது. ஆராய்ந்த கல்வி என்பது படித்து தெரிந்து புரிந்து மனசில் ஓட்டி சிந்தித்து பார்த்து பெறுகிற அறிவு. அது படிப்பதனால் வருகின்றது. ஒரு நல்ல உருவத்தை கொண்டிருக்க வேண்டும், தூய்மை உடையவனாக இருக்க வேண்டும், துணைமை கொண்டவனாக இருக்க வேண்டும், துணிவுடையவனாக இருக்க வேண்டும். அரசனுக்கு ஒரு துணிவு இருப்பது போல இவனுக்கும் அது போல இருக்கணும். நோயை பற்றி சொல்கிற போது வாதம், பித்தம், கபம் அந்த 3ஐ சொல்கிறார். அந்த 3ம் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் வரும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் எண்ணிய வழிமுதலா எண்ணிய 3 என்பார் நூலோர் சொன்ன அந்த 3ம். குடிமை, நல்ல குடியில் பிறந்தவர்கிட்ட ஒழுக்கம் இருக்கும், வாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியம் இருக்கும், பழிபாவங்களை கண்டு அஞ்சுகிறது குணம் இருக்கும். ஆனால் ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் எந்த காலத்திலும் அதிலிருந்து பிறழ மாட்டார்கள் என்பதனால் இழுக்கார் குடி பிறந்தார் என்கிறார். காதலன் காதலியினுடைய கண்ணை பார்க்கிற போது அது யமன் போல தோன்றுகிறது. கூற்றமோ கண்ணோ பிணையோ இந்த 3ம் அவளிடம் அந்த பார்வையிலே எனக்கு தெரிகிறது. இந்த மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து என்று அவர் சொல்கிறார். இவ்வாறு 3 என்கிற எண்ணை கொண்டு எந்தெந்த 3எல்லாம் யாராருக்கு எப்போது எந்தெந்த முறையிலே பார்க்க வேண்டும் என்று அவற்றின் இன்றியமையாமை கருதி அவர் இப்படி சொல்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். வள்ளுவருடைய பார்வை உலகம் காணாத புதுமை பலவற்றை சொல்வதாக இருக்கிறது. வள்ளுவருடைய அவர் காட்டிய அந்த பாதையிலே நாமும் பயணிப்போம், மகிழ்ந்து வாழ்வோம்.